கிறிஸ்துவின் அதிகாரம் என்று தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். The Lord has ordained as the authority of the Christ. இதை குறித்த சற்று விளக்கமாக ஏசாயா தீர்க்கனை கொண்டு ஏசாயா 27ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கலாம். Book of Isaiah chapter 27 from 1 verse 1 onwards. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொண்டு போடுவார். அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். உக்கிரம் என்னிடத்தில் இல்லை, முச்சடியையும் நெரிஞ்சிலையும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார்? நான் அவைகள் மேல் வந்து அவைகளை ஏகமாய் கொடுத்து விடுவேன். இல்லாவிட்டால் அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னுடைய ஒப்புரவாகட்டும், அவன் என்னுடைய ஒப்புரவாவான். யாக்கோபு வேறு பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, Oh dear saints of God, இங்கே 2 பகுதி நிலைகளை நாம் காண்கிறோம். we can see 2 different parts. ஒன்று, Number 1, அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொண்டு விடுவார் என்று 1 வாசிக்கிறோம். on the verse number 1 is written there, on that day the Lord with his severe sword great and strong who will punish Leviathan the fleeing serpent, Leviathan the twisted serpent, and he will slay the reptile that is in the sea.